அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மிருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் லிங்கை டச் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. உத்திராடம் நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம். நட்சத்திரங்களில் தலைமையானது. சூரியனை மையமாக வைத்து எல்லா கிரகங்களும் சுற்றி வருகிறது. எல்லா கிரகங்களுக்கும் தலைமையானவர் சூரிய பகவான். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனின் முழு அருளை பெற்றவர்கள் அவர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாக நல்ல குணங்களையும் தூய்மையான மனதையும் பெற்றிருப்பார்கள். சிறந்த அறிவை பெற்றவர்கள் இவர்கள். தைரியம் துணிச்சல் உடையவர்கள். உடல் ஆற்றலை பெற்றவர்கள். உலகத்தில் எல்லா விஷயங்களையும் இவர் அறிந்து வைத்திருப்பார்கள். உலகின் அவ்வளவு விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் ஆவல் கொண்டவர்கள் இவர்கள். கடவுள் பக்தி மிக மிக அதிகம். தெய்வீக நாட்டம் கொண்டவர்கள். கோயில் ஆலயம் திருப்பணிகளை மேற்கொள்பவர்கள் இவர்கள். விரதங்களை அதிகமாக கடைபிடிப்பார்கள். பரிசுத்தமானவர்கள். எந்த ஒன்றை முன்கூட்டியே அனுமாய்ந்து ஆராயும் திறன் பெற்றவர்கள் இவர்கள். அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவர்களுக்கு அதிகம். இவர்களால் எந்த இடத்திலும் பணிந்து வேலை செய்ய முடியாது. தலைமை ஸ்தானத்திற்கு நிர்வாகம் செய்வதற்கு இவர்கள் தகுதியானவர்கள், முதன்மையானவர்கள். ஒரு மிகப்பெரிய நிர்வாக ஸ்தாபனம் அப்படின்னா அதில் தலைமை பொறுப்பில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் உட்காரத்துக்கு இவர்களை போடலாம். இவர்களால் மற்றவர்கள் கீழ் பணிந்து இவர்களால் வேலை செய்ய முடியாது. உத்திராடம் நட்சத்திரம் 4 பாதங்களை கொண்டது. உத்திராடம் 1 குரு பகவான் அதிபதியாகிறார், தனுசு ராசியில் வரும். உத்திராடம் 2 மகர ராசியில் வரும், சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் 3 மகர ராசியில் வரும், சனி பகவான் அதிபதியாகிறார். உத்திராடம் 4 மகர ராசியில் வரும், குரு பகவான் அதிபதியாகிறார். இப்போது 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். கீழே லிங்க் இருக்கும். லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மிருதன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, பதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும். 2024 மே மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்கு. கன்னியில் கேது பகவான் இருக்கு. மகரத்தில் சந்திரன் இருக்கு. கும்பத்தில் சனி இருக்கு. மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? பணவரவு நன்றாக இருக்கும். சுபகாரியங்களுக்கான செலவுகள் உண்டு. மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் வரும். தந்தைக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. வீட்டில் பொன் பொருட்கள் திருட்டு போகும் வாய்ப்புகள் உண்டு. பாதுகாப்பாக வைத்திருங்கள் அல்லது பேங்க் லாக்கரில் வைத்து விடுவது உத்தமம். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையான பயணம் தேவை. விபத்துகளுக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. உறவினர்களுடன் எச்சரிக்கையாக இருக்கும். உறவினர்களால் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. தாய்க்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக வெளி மாநிலம் இடமாற்றம் உண்டு. வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். சொந்த தொழில் நன்றாக இருக்கும். வெளிநாட்டு பயணத்தில் மகிழ்ச்சியும் உண்டு. இதுவரை இந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். பதவி உயர்வு உண்டு. காதலில் பிரச்சனைகள் உண்டு. 2024 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் இருக்கு. பணவரவு மிக நன்றாக இருக்கும். பணப்பஞ்சம் இல்லை.
வர வேண்டிய கடன்கள் பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். தாய்க்கு உடல்நல பிரச்சனைகள் உண்டு. சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும். வயிற்றில் நோய் தொந்தரவுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. சுத்தமான சுகாதாரமான உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தொழிலில் வியாபாரத்தில் கூடுதல் நன்மையும் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உற்பத்தி தொழில் நன்றாக இருக்கும். கால்நடைகளை பாதுகாப்பில் வைத்துக் கொள்வது நன்மையை தரும். ஆடுகள் மாடுகள் கோழிகள் வளர்ப்பவர்கள் அவைகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். களவு போகலாம் அல்லது இறந்து போகும் வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். விவாதங்கள் பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்தும். எந்த ஒரு பிரச்சனையும் சுமூகமாக அமைதியாக பேசி வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். காதலில் பிரச்சனைகள் உண்டு. காதல் பிரிவினையில் கொண்டு போய் நிறுத்தும். மனை நிலங்கள் வீடுகள் தோட்டம் துறவுகள் விற்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை. சொத்துக்கள் சுலபமாக விற்க முடியும். கவலைப்பட தேவையில்லை. அடுப்புகள் பாய்லர்கள் தீ இயந்திரங்கள் இவைகளிலிருந்து விலகி பாதுகாப்பாக இருங்கள். தீ விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. 2024 ஜூலை மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் செவ்வாய் சந்திரன் இருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கு. மீனத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்கு. கடகத்தில் புதன் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி இருக்கு. மீனத்தில் ராகு பகவான் இருக்க இந்த மாதம் என்ன நடக்கும்? மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. மனைவியுடன் அல்லது கணவருடன் அனுசரித்து போவது நன்மையை தரும். மனைவிக்கு உடல் நல பாதிப்புகள் உண்டு. மனக்குழப்பம் வரும். ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில இடங்களிலிருந்து மட்டும் பணம் வந்து சேரும். சில இடங்களில் பணம் வரவு தடைப்படும். பூர்வீக சொத்துக்களில் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைக்கு அறுவை சிகிச்சைக்கான வாய்ப்புகள் உண்டு. கோயில் குளங்களுக்கு புண்ணிய யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் உண்டு. 2 சக்கரம் 4 சக்கரம் கனரக வாகனங்கள் வாய்ப்புகள் உண்டு. தொழில் நன்றாக போய்கொண்டிருக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு செவ்வாய் இருக்கு. மிதுனத்தில் சந்திரன் இருக்கு. கடகத்தில் சூரியன் இருக்கு. சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு. புதனும் சேர்ந்திருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி இருக்கு. மீனத்தில் ராகு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்களில் பிரச்சனை வரும். கண்ணில் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. விபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. சாலையில் இருசக்கர வாகனங்கள் செல்லும்போது ஹெல்மெட்டை அணிந்து செல்லுங்கள். பின்னால் அமர்ந்திருக்கும் இல்லத்தரசிக்கும் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிவிடுங்கள். கார்களில் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யுங்கள். விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. பணம் வரவு மீடியமாக இருக்கும். சில இடங்களில் பணம் வரும். சில இடங்களில் காலதாமதமாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயத்தில் நீங்கள் கூடுதல் மகசூலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிப்பீர்கள். கடன்கள் முழுமையாக நீங்கும். நீண்ட நாள் உடலில் இருந்து வந்த நோய் தொந்தரவுகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள். இதுவரை இருந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு வரும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலில் பின்னடைவை காட்டுகிறது. காதலில் கொஞ்ச நாளைக்கு இடைவெளியை அதிகப்படுத்துங்கள். சமூகத்தில் சோசியல் ஸ்டேட்டஸ் நன்றாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தோளில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு. ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் ஆர்வமுள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். கீழே லிங்க் இருக்கும். லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க. கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மந்திர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள். லிங்கை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, பதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். நாம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.